நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுது தோல்விகள் ஏற்படத்தான் செய்யும். அதற்காக கலங்கிவிடுதல் கூடாது. லட்சியமோ நம்பிக்கையோ இல்லாமல் இருப்பவனை விட நம்பிக்கை கொண்டு தம் முயற்சியில் தோற்றவன் உயர்ந்தவனே. அதனால் சின்ன சின்ன தோல்விகள் நம் புதிய பரிணாமத்திற்கான வெப்பம் என்று கருத வேண்டும். அறுவடை முடிந்த பின்பு வயலை 3 மாதம் காயப்போடுவதனால் அதனை பாழ் நிலம் என்று ஒதுக்கி விடுகிறோமா? இல்லையே. அது இன்னொரு விளைச்சலுக்கான தகவமைப்பை பெற போடப்பட்ட தவம் என்றல்லவா கருதுகிறோம். அதுபோன்றே நம் வாழ்வில் சின்னதாக பிரச்சனை உருவானாலும் வாழ்வே அஸ்தமித்து விட்டதாக அலறுவது எந்த விதத்தில் சரி? நிதானமாக யோசிக்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவன் தனக்கு ஏற்பட்ட இழப்பு ஒரு தற்காலிகமே என்று கருதுவான். முன்னேற விரும்புகிறவர்கள் பொன்னை பொருளை இழக்கலாம், ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கலாகாது. கையில் காசு இல்லாதவன் கூட தாம் கண்ட கனவு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அதற்கு மூலதனம் நம்பிக்கைதான்.